morning. நம்ம டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் லெசன்ல இதனுடைய இன்ட்ரோடக்ஷன் ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். செகண்ட் வீடியோவில் இதனுடைய ஜென்ரல் ட்ரெண்ட்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி படிச்சுட்டு இருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு 2 ப்ராப்பர்ட்டி நம்ம கவர் பண்ணியிருக்கோம். என்னென்ன கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பாருங்க. ஒன்று வந்து மெட்டாலிக் கேரக்டர், செகண்டு அட்டாமிக் அண்ட் அயனிக் ரேடியை, தேர்டு நமக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டியே தான். என்ன வரப்போம் அப்படின்னு கேட்டோம்னா, சம்டைம்ஸ் இதில் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் சொல்லுவோம், அயனைசேஷன் என்தால்பின்னு சொல்லலாம், அயனைசேஷன் எனர்ஜி எல்லாம் ஒன்று. எனர்ஜி உங்களுக்கே தெரியும், வாட் இஸ் அயனைசேஷன் எனர்ஜி. இப்போ நம்ம இந்த ஸ்காண்டியம் எடுத்துக்கலாமே. நியூக்ளியஸ் எத்தனை புரோட்டான் இருக்கு? 21 புரோட்டான்ஸ். ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2 எலக்ட்ரான், செகண்ட் ஷெல்ல 8 எலக்ட்ரான், தேர்ட் ஷெல்ல ஸோ இதில் ஃபர்ஸ்ட்ல 2, செகண்ட்ல 8, தேர்டில் எத்தனை அப்படின்னு கேட்டோம்னா இதில் 9, லாஸ்ட்ல 2. ஸோ இதுதான் அதை தான் நம்ம இந்த இப்படி 3d1 4s2. இப்போ இந்த லாஸ்ட்ல இருக்க 2 எலக்ட்ரான் இருக்கு இல்லைங்களா, லாஸ்ட் 2, இந்த s2. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த லாஸ்ட் எலக்ட்ரான் இஸ் அட்ராக்டட் பை த நியூக்ளியஸ். நான் இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ரிமூவ் பண்ணுறேன், இந்த எலக்ட்ரான் ஆக்ஷன் புல் இட் அவுட், பிடிச்சி வெளியில் இழுக்கணும். அப்படி வெளியில் இழுக்கணும்னா திஸ் இஸ் அட்ராக்டட் பை த நியூக்ளியஸ், held by nucleus. அப்போ இதை பிடிச்சி வெளியில் இழுக்கணும்னா என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டோம்னா, we should spend energy. அந்த எனர்ஜி எப்படி கொடுக்கலாம்? ஹீட்டாக கொடுக்கலாம், அதான் என்தால்பி. கரண்ட்டாக கொடுக்கலாம், அதான் பொட்டன்ஷியல். ஜென்ரலாக இந்த ரெண்டே என்ன சொல்லலாம்? எனர்ஜி. ஸோ சிம்பிளி எனர்ஜி required to remove the outermost electron from the nuclear attraction is called the ionization energy. உங்களுக்கு நல்லா தெரியும். இதை வந்து ஜூல்ஸ் அல்லது கிலோ ஜூலில் சொல்லலாம். பொதுவாக நம்ம என்ன ட்ரெண்டு கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நம்ம இந்த பீரியட் பண்ணலாம், ஸ்காண்டியம் டு ஜிங்க், இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம இப்படி போகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அலாங் த பீரியட் என்ன ஆகும்னா அயனைசேஷன் எனர்ஜி கிராஜுவலாக என்ன ஆகணும்னா இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கே ரீசன் தெரியும். இது அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேடியஸ் சைஸ். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா இந்த எலக்ட்ரான் பிடிச்சி இழுக்கணும், நியூக்ளியஸ்க்கு அட்ராக்ஷன் இருக்குது. இந்த சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த எலக்ட்ரான் தூரமாக போகுது. தூரமாக போச்சுன்னா அட்ராக்ஷன் லெஸ்னா லெஸ் எனர்ஜி இஸ் இனஃப் டு ரிமூவ் தட். பட் இது கிட்டக்க வந்ததுன்னா மோர் அட்ராக்டட் பொழுது we have to spend more energy. ஸோ அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த அட்டாமிக் ரேடியஸ் சைஸ். நம்ம என்ன கேள்விப்பட்டோம், போன வீடியோவில் தான் பார்த்தோம். இப்படி போகும்போது அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகுது? டிக்ரீசஸ். அப்போ இது என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ரீசன் சிம்பிள், நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது, ரேடியஸும் குறையும். ஸோ நியூக்ளியர் சார்ஜ் 1 by 1 21, 22, 23, ரேடியஸ் என்ன ஆகிட்டே வருது? கிராஜுவலி டிக்ரீசஸ். அப்போ அயனைசேஷன் எனர்ஜி இன் எனி பீரியட் இன்க்ரீசஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். சேம் ட்ரெண்ட் இஸ் அப்சர்வ் ஹியர், சேம் ட்ரெண்ட். ரீசன் உங்களுக்கு சொன்னதே தான். என்ன ரீசன்? நம்பர் 1, நியூக்ளியர் சார்ஜ் என்னாச்சு? 21, 22, 23, 24 இன்க்ரீசஸ். ரேடியஸ் என்னாச்சு? டிக்ரீசஸ். ரீசன் சொன்னோம். of course electrons are added in the d subshell, not in the fourth shell. அப்ப இதுதான் சார் ரிமூவ் பண்றேன். இதுல எல்லாமே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஒண்ணா தான் இருக்கு, 2 தான் இருக்கு. பட் நான் சொன்னேன் இந்த s2 இருந்தாலும் நியூக்ளியர் அட்ராக்ஷன் ஓவர் த பேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன ஆகிட்டே போகிறதா சொன்ன இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஏன்? டியில் இருக்க எலக்ட்ரான்ஸ்க்கு என்ன நேச்சர் அப்படின்னு சொன்னோம் நம்ம, ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து புவர். ஷீல்டிங் இஸ் புவர். அப்போ இந்த ஷீல்டிங் புவராக இருக்கிறதுனால effective நியூக்ளியர் சார்ஜ் ஆன் த பேலன்ஸ் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இது நல்லா அட்ராக்ட் பண்ணும். ஸ்காண்டியத்தை விட டைட்டானியத்தோட அவுட்டர் எலக்ட்ரான் மோர் அட்ராக்டட், டைட்டானியத்தை விட வேரனியத்தில் மோர் அட்ராக்டட். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ effective நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆனாலையும் சைஸ் டிக்ரீஸ் ஆனாலையும் அயனைசேஷன் எனர்ஜி கிராஜுவலி இன்க்ரீசஸ். இது எப்படி சார் கிராஜுவலாக இருக்குதா? கொஞ்சம் irregular வேரியேஷன் இருக்குது. காரணம் என்னன்னா நம்ம இந்த லாஸ்ட் எலக்ட்ரான் மட்டும் இல்லை, எலக்ட்ரான்ஸ்ல எங்கே ஆட் ஆகி போகுது? d1, d2 முன்னாடி ஷெல் ஆட் ஆகினால, அதே மாதிரி இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சிமெட்ரி இதெல்லாம் வரலாம். ஸோ அயனைசேஷன் எனர்ஜி as expected along the period it increases because effective nuclear charge increases, atomic size decreases. இதில் 2 விஷயம் மட்டும் பார்த்தீங்கன்னா, மேங்கனீஸ் எடுத்தீங்கன்னா இதில் மேங்கனீஸும்
இந்த இன்க்ரீஸ் பார்த்தோம்னா சடனாக அதிகமாகும். ஏன் உங்களுக்கு தெரியும். D5 அப்படின்னா என்ன? சிம்மெட்ரிக்கல். சிம்மெட்ரிக்கல்னா என்ன மீன் பண்ணுறோம் நம்ம? எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எக்ஸாக்ட்லி ஹாஃப் ஃபில்ட். இது ஸ்டேபிள். இது ஸ்டேபிளாக இருக்கும் பொழுது எலக்ட்ரான் எடுக்கிறதுக்கு சிரமம். எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறது சிரமம். ஸ்டெபிலிட்டியை டிஸ்டர்ப் பண்ணுறோம். அதே மாதிரி ஜிங்க் எடுத்தோம்னா இதுலேயே D10. இந்த D10 கான்ஃபிகரேஷன் வந்து ஸ்டேபிள். ஸ்டேபிளாக இருக்கிறதுல கொண்டு போய் நீங்கள் எலக்ட்ரான் எடுக்கும்போது டிஃபிகல்ட். அதனால மேங்கனீஸ் ஜிங்க்லாம் பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி வந்து எக்ஸ்பெக்டட் விட அதிகமாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் இதில் டீல் பண்ணுறான் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ பொதுவாக இந்த இதில் இந்த நிக்கல் பிளாட்டினம் இந்த ரெண்டை கம்பேர் பண்ணுறான். நிக்கல் வச்சுங்களேன், இதில் லாஸ்ட் 1 எலக்ட்ரான் எடுத்தால் அதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி IE1. இன்னொரு எலக்ட்ரான் எடுத்தா என்ன வரும் உங்களுக்கு? 2+. இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. இந்த வேல்யூ கொடுக்குறாங்க புக்ல. அதே மாதிரி இதுல கீழே வரும் பிளாட்டினம் அப்படிங்கிறதுல இதுலயும் நான் 1 எலக்ட்ரான் எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி, 2 எலக்ட்ரான் எடுக்கிறேன் செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. இப்போ இது 2+. இந்த ரெண்டுல தெர்மோடைனமிக்கலி which is stable அப்படிங்கறத இந்த அயனைசேஷன் எனர்ஜியோட டோட்டல் வச்சு சொல்லலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி நம்ம புக்ல கொடுத்திருக்காங்க. இது 737. இந்த செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி இதுக்கு 1753. இப்போ இதனுடைய டோட்டல் எவ்வளவு வருதுன்னா 2490 கிலோ ஜூல் வருது. 2490 கிலோ ஜூல். இதுக்கே ஃபர்ஸ்ட் செகண்ட்லாம் நான் தனித்தனியாக காட்டலை. போட்டோம்னா this comes about 2655 கிலோ ஜூல் வருது. ஸோ இதனுடைய Ni2+ ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற எனர்ஜி சும்மா இந்த டேட்டாவை பாருங்க போதும் 2490 கிலோ ஜூல் பாருங்க போதும். இதே Pt2+ வரும்போது 2655 கிலோ ஜூல். இதில் எது ஈஸியாக ஃபார்ம் ஆகும்? எது ஈஸியாக ஃபார்ம் ஆகுனா எது லெஸ் எனர்ஜி கன்சியூம் பண்ணுதோ, நமக்கு கஷ்டப்பட்டு நிறைய எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறது விருப்பமா, குறைஞ்ச எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வேலையை செய்கிறது விருப்பமா அப்படின்னு பார்த்தோம்னா லெஸ் எனர்ஜி. ஸோ இது லெஸ் எனர்ஜியில் ஃபார்ம் ஆகுது, இது மோர் எனர்ஜியில் ஃபார்ம் ஆகுது. இதில் எது தெர்மோடைனமிக்கலி மோர் ஸ்டேபிள் அப்படின்னு கேட்டோம்னா லெஸ் எனர்ஜி உடையது தான். ஆனால் நிக்கல் பொறுத்த வரைக்கும் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஒன்றும் NiCl2 NiCl4 சாரி இப்படி வந்து PtCl2 இந்த ரெண்டுமே இந்த 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணுறதுனால வரக்கூடியது. இதில் எது மோஸ்ட் ஸ்டேபிள்? இது ஸ்டேபிள். ஏன்? இவ்வளோ எனர்ஜியில் ஃபார்ம் ஆகும். இதை விட இதோட கம்பேர் பண்ணுறது லெஸ் ஸ்டேபிள். ஏன்னா மோர் எனர்ஜி. ஸோ இந்த தெர்மோடைனமிக் feasibility of formation, thermodynamic stability of the ions இதெல்லாம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு அயனைசேஷன் பொட்டன்ஷியல் இஸ் யூஸ்ஃபுல். எவ்வளோதான் இல்லை. ஸோ இதில் அதே மாதிரி Pt4+ கொடுக்குறாங்க. இப்போ எப்படி நம்ம Pt2+ஓ அதே போல் Pt4+ புக்கில் ஒரு டேபிள் நம்ம கொடுக்குறாங்க Ni4+. இதில் இதே மாதிரி ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த் எல்லாம் போட்டு டோட்டல் பண்ணால் இட் கம்ஸ் அபவுட் 11,800 அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க. இதுலேயும் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன், செகண்ட் அயனைசேஷன், தேர்ட் அயனைசேஷன், ஃபோர்த் அயனைசேஷன்லாம் போடும்பொழுது இட் கம்ஸ் அபவுட் 9,600 கிலோ ஜூல் அப்ராக்சிமேட். இதெல்லாம் 9,600. இப்போ இந்த ரெண்டுல எது ஸ்டேபிள் தெர்மோடைனமிக்கலி, எதில் லெஸ் எனர்ஜி? இதெல்லாம் क्वेश्चन கேட்க சான்ஸ் உண்டு. அதாவது among Ni2+ and Pt2+ which is more stable, why கேட்கலாம். ஆனா இதுவே Ni4+ இந்த வேல்யூலாம் நீங்க போட வேண்டியது இல்ல. Pt4+ இதுல which is more stable, இத பொறுத்தவரைக்கும் this is more stable because its ionization energy is less compared with Pt2+. இதுதான் more stable because இதனோட ionization energy is less. அப்ப இப்படி கேட்கலாம். இது டைரக்ட் क्वेश्चन. இது வேற எப்படி கேட்கலாம்னா NiCl2 PtCl2 which is thermodynamically more stable. இதுல +2 இதுவும் +2 இதுதான். அதே NiCl4 PtCl4 இந்த லெசன்ல இந்த மாதிரி क्वेश्चन தான் கேட்பாங்க. இதுல நான் என்ன சொன்னேன், இதுதான் மோர் ஸ்டேபிள், இது லெஸ் ஸ்டேபிள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதில் கேட்பாங்க. மற்றபடி உங்களுக்கு அயனைசேஷன் எனர்ஜி அந்த ட்ரெண்டு இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த 3 ப்ராப்பர்ட்டி தான். எந்த 3 ப்ராப்பர்ட்டி? நம்பர் 1 மெட்டாலிக் கேரக்டர்,
Number 2, atomic ionic radii. Number 3, ionization energy. இதெல்லாம் already we know the trend. Already we know the changes. Group period எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். But general characteristics of d block elements, இது ஒரு 7 properties கொடுக்குறாங்க. இதுதான் நம்ம மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதில் அந்த 7ல அடுத்து நம்ம படிக்க போகிற 4வது ஹெட்டிங்கில் கொடுக்குறாங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு ஒரு விஷயம். நீங்கள் அடிக்கடி படிச்சுட்டே இருக்க வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு ஒரு விஷயம். இது என்ன சார்? முதல்ல ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா உங்களுக்கு தெரியும். ஸ்காண்டியத்தில் இந்த லாஸ்ட் 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸ்காண்டியம் 2+. ஜிங்க்ல லாஸ்ட் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணால் என்ன கிடைக்கும்? Zn 2+. ஸோ எலக்ட்ரானை லூஸ் பண்ணலாம். ஸோ இதில் 2 எலக்ட்ரான்ஸ் எடுத்தால் இதான் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2+. வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இதுதான் இதனுடைய முக்கியமான கேரக்டரிஸ்டிக். என்ன உங்களுக்கு தெரியும்? அல்கலி மெட்டல்ஸ் குரூப் 1 இருக்கு இல்லைங்களா? குரூப் 1ல இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? +1. ஏன் அதெல்லாம் பார்த்தோம்னா அதாவது லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம் 11லே படிச்சுக்கணும். இதெல்லாம் நோபல் கேஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். வெளியில NS1. குரூப் 2 எடுத்தீங்கன்னா குரூப் 1 குரூப் 2 எடுத்தோம்னா +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டும்தான் வரும். ஏன் அதில் எடுத்தோம்னா நோபல் கேஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அவுட்டர் மோஸ்ட்ல NS2. If you remove this electron, +1 oxidation state becomes most stable in a noble gas structure. அதே போல இதுல +1 is not possible, +2 தான். ஏன்? If you remove this 2 electron, it becomes most stable by acquiring noble gas structure. அப்ப இந்த group 1 alkali metals அதுல +1 oxidation state மட்டும்தான் they will show. Group 2 alkaline metals beryllium, magnesium, calcium, strontium, barium, radium இதெல்லாம் +2 மட்டும்தான் காம்பவுண்ட்ஸ் வரும். இது வந்து fixed oxidation state, fixed. +1 தவிர கிடையாது, +2 தவிர கிடையாது. ஆனா இதுதான் இதோட இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக். என்ன? வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா என்ன? இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஒண்ணு இல்ல ஸ்காண்டியம் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். இதுல +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வருது. டைட்டானியம் எடுத்தீங்கன்னா இதுல +2 +3 +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வருது. வெனாடியம் எடுத்தீங்கன்னா +2 +3 +4 +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட். குரோமியம் எடுத்தீங்கன்னா +2 +3 +4 +6. அயன் எடுத்து மேங்கனீஸ் எடுத்தீங்கன்னா +2 +3 +4 +5 +6 +7 இத்தனை வரும். அதே நீங்க நெக்ஸ்ட் போனீங்கன்னா அயன் எடுத்தீங்கன்னா +2 இந்த வேரியபிள் +3 +4 +6. கோபால்ட் எடுத்தீங்கன்னா +2 +3 +4. நிக்கல் எடுத்தீங்கன்னா இதேதான். காப்பர் எடுத்தீங்கன்னா +1 +2. ஜிங்க் மட்டும்தான் +2 மட்டும் இருக்கும். ஜிங்க் இஸ் +2. ஸோ இந்த ரெண்டு தவிர ஸ்காண்டியம், ஜிங்க் தவிர இதெல்லாம் பாருங்க more than 1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஒவ்வொரு காம்பவுண்டே ஒரு மார்க். நீங்க ஆல்ரெடி ஃபெரஸ் ஃபெரிக் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபெரஸ்னா +2, ஃபெரிக்னா +3. குப்ரஸ் குப்ரிக், குப்ரஸ்னா +1, குப்ரிக்னா +2. ஸோ இது வந்து பாருங்க ஃபெரஸ் ஆக்சைடு, இது வந்து ஃபெரிக் ஆக்சைடு சொல்லுவோம். அயனோ ஆக்சிஜன் இருக்கு. ஆனா 2 டிஃபரண்ட் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ன்றது இதுதான். 2 டிஃபரண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஏன் இதுல மட்டும் 2 டிஃபரண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்? 2 டிஃபரண்ட் இல்ல, வெரைட்டி ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஏன் இருக்கு? இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் क्वेश्चन கேட்பாங்க. Explain why transition elements or d block elements exhibit variable oxidation state, sometimes variable valence ன்னு கேட்பாங்க. எல்லாம் ஒரே தான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா நம்பர் 1 இதுல என்னன்னா electrons are present in ns level. இதுல ரெண்டு இருக்கு. n-1d உங்களுக்கு தெரியுமே. பாருங்க s ல இருக்கு. எலக்ட்ரான்ஸ் எங்க ஃபில் அப் ஆயிடுது? d ல ஃபில் அப் ஆயிடுது. d ல. இப்போ நீங்களே இங்க வாங்க. இதுல நான் எலக்ட்ரான் எடுக்க போறேன். எந்த எலக்ட்ரான் எடுக்கலாம்? இந்த ரெண்டு. நல்லா புரியுங்க. இது வேற ஷெல், இது வேற ஷெல். இது வேற, இது வேற. சோ நான் எடுத்த உடனே ரெண்டு ஷெல்ல இருந்து ஒரே சமயத்தில் எடுக்க முடியாது. இது மட்டும் தான் எடுக்க முடியும். சோ I can remove 2 electrons. அப்ப +2 ஆ இருக்கும்போது இது ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் குறையும்.
சரி, இது எடுத்த கையோட இது எடுத்தா ஸ்டெபிலிட்டி வந்துருச்சு அப்படின்னா எடுக்க முடியாது. இது எடுத்தா ஸ்டெபிலிட்டி வருதா பாருங்க, இது எடுத்தா D1 நாட் ஸ்டேபிள். அப்ப இதை எடுத்தா ஸ்டேபிள். நோபல் கேஸ் முன்னாடி இப்போ ஆர்கான் ஸ்ட்ரக்சர் பண்ணுறோம். அப்போ நான் இதுல இருந்தும் எடுக்கலாம், இதுல இருந்தும் எடுக்கலாம். ஏன்? இதுலயும் எலக்ட்ரான் இருக்கு, இதுலயும் எலக்ட்ரான் இருக்கு. ஸோ என்ன சொல்லலாம், பாயிண்ட் நம்பர் 1 இதை ஷார்ட்டா சொல்லணும். presence of electrons in n-1d orbital and ns orbital. ரெண்டிலுமே எலக்ட்ரான் பிரசன்ட் ஆகிறதுனால I can remove electron from ns as well as n-1d level. இதுலயும் எடுக்கலாம், எடுத்த கையோட இதுலயும் எடுக்கலாம். சார் எனர்ஜி சார், இந்த ரெண்டுக்கும் எனர்ஜி டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த n-1d க்கு ns கூட எனர்ஜி டிஃபரன்ஸ் இஸ் நாட் தட் மச். கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ். இதுல எடுக்கிறதுக்கு எவ்வளவு எனர்ஜி கொடுக்குறோமோ அதை விட ஸ்லைட்டா கொஞ்சம் அதிகம் கொடுத்தா இதுலயும் எடுக்கலாம். ஸோ எடுக்கிறதும் ரெண்டுலையும் எடுக்க முடியும். எடுக்கிறதுக்கு ஒரு எனர்ஜியும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. அதனால இதுல எடுத்த கையோட இதுலயும் எடுக்கலாம். ஒன்றும் இல்லை, இங்க பாருங்க, இதுல இந்த 3 எலக்ட்ரான் எடுத்தா ஸ்டெபிலிட்டி வருது. அதனால தான் +2 வரும். அது அந்த அளவுக்கு ஸ்டேபிள் இல்லை. பட் இதுல வந்தீங்கன்னா நினைச்சு பாருங்க, S2 எடுக்கிறேன் +2. சார் எப்படி சார் இதுல ரெண்டும் சொல்றேன், இது மறந்துடக்கூடாது. நீங்க D அப்படிங்கும் போது எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இருக்குது? 5 ஆர்பிட்டால்ஸ். D டைட்டானியத்துல எப்படி இருக்குது கேட்டீங்கன்னா எப்படி இருக்கு? இதை எடுத்தீங்கன்னா +2. இங்க போகும்போது ஒவ்வொன்றும் வேற வேற ஆர்பிட்டால் இருக்குது. ஒரே சமயத்தில் ரெண்டையும் எடுக்க முடியாது. நீங்க இதை அடுத்த ஸ்டெப் போகும்போது இதை எடுக்கலாம். அப்போ 3 எலக்ட்ரான்ஸ் +3. அடுத்த ஸ்டெப் இதை எடுக்கலாம், become stable +4. அது மாதிரி வெனாடியம் போது எப்படி? இந்த ரெண்டு எடுத்தீங்கன்னா +2, இதை எடுத்தா +3, +4, +5. அதே போல குரோமியம் மேங்கனீஸ். மேங்கனீஸ் எடுத்தீங்கன்னா எப்படி இருக்குது? இப்படி இருக்குது. அப்ப இது ரெண்டு எடுத்தா +2, இது எடுத்தா +3, +4, +5, +6, +7. ஸோ இதுதான் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். பொதுவா இதுல பார்க்கும்போது ஆரம்பத்தில் இருக்கிறதுல +3 ஸ்டேபிளாக இருக்கிறதுல +3. பட் போக 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 இந்த லாஸ்ட் வந்தோம்னா +2 அப்படிங்கிற ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஸ்டேபிள். ஸோ இனிஷியலா +3 ஸ்டேபிள், ஃபைனலா +2 ஸ்டேபிள். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா பாருங்க, இந்த இந்த பிளாக்ல ஆரம்பத்தில் இருக்க குரூப் இருக்கு இல்லைங்களா, அதுல +3 ஆக்சிடேஷன் நம்பர் 1 இந்த மாதிரி குறைவா, நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து குறைவு. பட் மிடில்ல வரும்பொழுது, மிடில்ல எங்க பாருங்க, இதை சொல்றாங்க, ஆரம்பத்தில் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் லெஸ், ஃபைனலா வரும்போது நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் லெஸ், மிடில் இருக்க குரூப்ஸ்ல இருக்கிற நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஹையர். உங்களுக்கு ரீசன் உங்களுக்கே தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் எத்தனை? 1, நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 2, நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 3, நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் போக போக என்ன ஆகிட்டே போகுது? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ ஒன்னொன்னா எடுக்க நமக்கு மோர் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதுக்கப்புறம் ஏன் சார் குறையுது? அங்க நம்பர் ஆஃப், இங்க வந்து நம்பர் ஆஃப் அவைலபிள் எலக்ட்ரான்ஸ், அன்பேர்ட் எலக்ட்ரான் வந்து இங்கெல்லாம் அதிகம். இங்க நம்பர் ஆஃப் பேர்ட் எலக்ட்ரான்ஸ், இங்க பாருங்க நம்பர் ஆஃப் பேர்ட் எலக்ட்ரான், இதுல பேர்ட். ஸோ ஆரம்பத்தில் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் அவைலபிளாக இருக்கிறது அதிகம். பின்னாடி போக போக நம்பர் ஆஃப் இதுல நம்பர் ஆஃப் அன்பேர்ட், இதுல பின்னாடி போக நம்பர் ஆஃப் பேர்ட் அதிகம். அதனால இந்த வெரைட்டி ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வருது அப்படின்னு சொல்றோம். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் ஸ்டெபிலிட்டி. உண்மையில மேங்கனீஸ் ரெண்டு விஷயம் சொல்றாங்க. மேங்கனீஸ்ல 2+ இருக்கலாம், 3+ இருக்கு. இதுல எது ஸ்டேபிள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. மேங்கனீஸ் உங்களுக்கு தெரியும் 3d5 தான் இங்க இருக்கு. 3d5 னா எப்படி எழுதுறீங்களா? இது d5 1 2 3 4 5 s2. இது மேங்கனீஸ். 2+ அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிமூவ் 2 எலக்ட்ரான். 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணா இதுக்கு என்ன வரும்? 3d5 4s0 எலக்ட்ரான் போயிடுச்சு. ஸோ இது 2+. இதே 3+ னா என்ன வரும் அப்படின்னு கேட்டோம்னா இதுவும் சேர்த்து. அப்போ அதுக்கு என்ன எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர்? 3d4 4s0. இதுல எது ஸ்டேபிள், எது சிமெட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸாக்ட்லி half filled d5. இது சிமெட்ரி, மோர் ஸ்டேபிள். இது சிமெட்ரி இல்ல, லெஸ் ஸ்டேபிள். அப்போ இது கேட்பாங்க among Mn2+ and Mn3 which is more stable? Why?
அல்லது Mn2 plus is more stable than Mn3 plus y அப்படிலாம் கொஸ்டின் கேட்போம். இதே Fe ல வந்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கு. Fe ல 2 plus 3 plus இருக்கு. உங்களுக்கு தெரியும் Fe னா என்ன? 3d6. 3d6 னா என்ன? 1 2 3 4 5 6 s2. இப்போ இதுல நான் ரெண்டு எலக்ட்ரான் எடுத்தா Fe2 plus. இது எப்படி இருக்கு? d6. 4 அன்பேக். இது வந்து இப்படி இருக்கு. 3 plus னா என்ன? you have to remove one electron. ஹுன்ஸ் ரூல் மறக்க கூடாது. அப்ப இந்த எலக்ட்ரான் இருக்கு. சோ இதுக்கு என்ன இருக்கும் கேட்டோம்னா 3d6 Fe3 plus என்ன இருக்கும்னா 3d5 which is half filled in. அதே மாதிரி இந்த ரெண்டுல எது ஸ்டேபிள்? ஏன் Fe2 plus Fe3 plus இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. சோ இந்த மாதிரி क्वेश्चन வரது நிறைய சான்ஸ் உண்டு. இந்த வேரியபிள் புரிஞ்சுக்கங்க, ரீசன் பார்த்துக்கங்க. சார் மற்றதெல்லாம் சார் இதெல்லாம் வரும்போது +3 அப்படியே போகும். மேக்ஸிமம் என்ன சார் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வருது பார்த்தோம்னா மேக்ஸிமம் +8 வரும். மேக்ஸிமம் எதுல இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா இந்த ருத்தீனியம் பாருங்க, இந்த அயன்கைல ருத்தீனியம் ஆஸ்மியம் இந்த ரெண்டு மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் 1 மார்க் கேட்பாங்க. +8 particularly oxygen fluorine இது கூடலாம். So maximum oxidation state among the d block elements is +8 shown +8 shown by ruthenium osmium தெரிஞ்சுக்கோங்க. சரி சார், இப்படி மேல இருந்து கீழே வரும் பொழுது எப்படி இருக்கும்? குரூப்ல வரும் பொழுது மேல இருந்து கீழே குரூப்ல வந்தீங்கன்னா ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா பிளஸ் அதிகமா இருக்கிறது ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். நான் போன வீடியோவில் கூட சொன்னேன் என்ன அயனைசேஷன் எனர்ஜி ஞாபகம் இருக்குங்களா? அதாவது நிக்கல் பிளாட்டினம் இந்த ரெண்டு இருக்கு. நிக்கல் பொறுத்தவரைக்கும் எது மோர் ஸ்டேபிள்? Na2+. பிளாட்டினம் பொறுத்தவரைக்கும் எது மோர் ஸ்டேபிள்? தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி சொல்றாங்க. சோ இதுல பிளாட்டினத்தை +2 விட +4 மோர் ஸ்டேபிள். நிக்கல்ல +2 +4 +2 தான் ஸ்டேபிள். அப்போ மேல இருந்து கீழ வர இது குரூப் பாருங்க, நிக்கல் பல்லாடியம் பிளாட்டினம் குரூப். சோ இங்க இந்த குரூப் நிக்கல் பல்லாடியம் பிளாட்டினம். சோ குரூப்ல மேல இருந்து கீழ வர higher oxidation state உடைய stability increases. Na2+ ஓட Pt4+ more stable. மேல இருந்து கீழ வர என்ன ஆகும்? lower oxidation state உடைய stability குறையுது. Na+2 is stable, Pt2+ is less stable. சோ இதெல்லாம் 1 மார்க்குக்கு நல்ல இடம். அதனால இந்த oxidation state is an important area. இதுக்குள்ள क्वेश्चंस எல்லாம் பாருங்க. நம்ம கிளாஸ்ல பார்க்கும்போது இன்னும் என்னென்ன क्वेश्चंस இந்த வரதுக்கு சான்ஸ் இருக்கு क्वेश्चन பேங்க் போடலாம். So with this we complete variable oxidation state. இது மாதிரி ஸ்பெஷல் characteristics d block elements இன்னும் 6 ப்ராப்பர்ட்டி இருக்குது. நம்ம அதை 1 by 1 நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.